Hi everyone, so welcome back to a new series of videos. So in the set of videos வந்து பார்த்தீங்கன்னா நம்ம semantic caching அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு லைக் தியரட்டிக்கலாக நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கோட் வைஸ் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷன் இந்த semantic cachingல எப்படிலாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அது ஃபுல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஜென்ரலாக இந்த semantic caching நீங்கள் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி ஜென்ரேட்டிவ் அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணாலுமே இந்த semantic caching ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்டெப்பாக இருக்கும். பிகாஸ் இது நான் எங்கே ரியலைஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி லைக் கூகுள் ஏ இன்ஜினியர் ரோலுக்கு லைக் ஒரு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த கேஷிங் ரிலேட்டடில் ரொம்ப டிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் வந்து இந்த semantic caching பற்றிலாம் கொஞ்சம் நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைம் எனக்கு இதை பற்றி டோட்டல் அவேர்னஸே இல்லை. ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்லையும் நான் ஒர்க் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த semantic caching ஒன்ஸ் நாங்கள் ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணக்கப்புறம் லைக் இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு தெரிய வந்துச்சு. இது ரொம்ப கிரிட்டிக்கலான பீஸ். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஜென்ஏ அப்ளிகேஷன் நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னான்ற அந்த ஒரு ரியலைசேஷனே இல்லை எனக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதோட ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வீடியோ மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் டு பி ஆனஸ்ட் இந்த semantic cachingல இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். லைக் பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு டிபி கூட நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அது இல்லாமல் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி கோட் வைஸில் இந்த semantic caching எப்படிலாம் கிரியேட் பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அண்ட் தென் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ரேக் பேஸ்ட் அப்ளிகேஷனில் இந்த semantic caching எப்படி அப்ளை பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி ஏஐயில் உங்களுக்கு இன்டெப்த்தான டாபிக் பற்றி ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தேவை. அண்ட் ஏஐ இன்டர்வியூஸ்க்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி டாபிக்ஸ் எப்படிலாம் கவர் பண்ணோம் அண்ட் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம் ஸோ இதை பற்றியான டீட்டெயில் பிளேலிஸ்ட்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்களில் நிறைய பேருக்கு இந்த கேஷ் இல்லாட்டி இந்த கேஷே இந்த மாதிரி டேர்ம் பற்றி நீங்கள் ஆல்ரெடி ஃபெமிலியராக இருப்பீங்க. அண்ட் இதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேஷ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நிறைய இடத்துல கேஷே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் அப்படின்ற இதில் ஃபிக்ஸ் ஆகிக்குவேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ட்டு. சிம்பிளாக இந்த கேஷ் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் மெமரி அப்படின்றது உங்கள் சிஸ்டம் இல்லாட்டி உங்கள் ப்ரௌசர் எங்கேயாவது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதாவது நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் விசிட் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அது ரிட்ரீவ் ஆகி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் இங்கே வந்து கேஷ் மெமரின்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எந்த ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலுமே அது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் காமனாக பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் மெமரி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணிட்டு இந்த ஜென்ரலான கேஷ் எப்படி இங்கே ஒர்க் ஆகுன்றது மட்டும் நான் ஃபஸ்ட் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த semantic caching வரும்போது அது ஏன் அங்கே யூஸ் ஆகுதுன்னு இனிமேல் கிளியராக புரியும். ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் லைக் ஐஆர்சிடிசி வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து இன்டர்நெட்டில் உங்களுக்கு ப்ரௌஸ் ஆகி அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஐஆர்டிசி சர்வரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபெச் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டைம் டிலே பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் இருக்க அந்த இன்டர்நெட் ஸ்பீடும் டிபெண்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த சர்வரில் இருக்கிற அந்த லோடும் டிபெண்ட் ஆகி தான் உங்களுக்கு அந்த டைம் டிலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் irctc.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா ஸோ அதோட அந்த டிலே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக எந்த ஒரு யூசர் யூஸ் பண்ணாலும் லைக் அந்த ஒரு டைம் டிலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நாட்கள் போக போக ஒரு 4-5 நாள் பார்த்தீங்கன்னா இதே ஐஆர்சிடி வெப்சைட்டை ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர்லேயே பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரின்னு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்க அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேஷில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தப்போ அது ஒவ்வொரு டைமே அந்த ஐஆர்சிடி சர்வரை போய் ஹிட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்கள் ப்ரௌசரில் இருக்கிற ஒரு கேஷாகவே இருக்கும். அதான் நீங்கள் ரிக்வெஸ்ட் கேட்ட உடனே உங்களுக்கு டக்குனு அங்கே ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேறஸ் இந்த ப்ரீவியஸில் உங்களுக்கு வந்து ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 100 இல்லை ஒரு 10 மில்லி செகண்ட்ஸே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு மேஜரான அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களோட டிலே வந்து இங்கே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் ஜென்ரலாக இந்த மாதிரி கேஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல்ஸ் இல்லாட்டி இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் அந்த வெப்சைட்டில் இருக்குது இல்லை ஏதாவது ஐகான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷில் வச்சிருப்பாங்க. பிகாஸ் அது அவ்வளோ சீக்கிரம் லைக் அவங்க பேக் அண்ட் டீம்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் அது ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கேஷ் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுக்காக. இது வந்து ஜென்ரலாக லைக் ப்ரௌசரில் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது அவேர்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி சிமிலராகவும் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் இருக்கும். அதாவது உங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி கேஷிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே மேக் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மானிட்டர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெமரின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ்ட் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். மேபி இது வந்து ரொம்ப சின்ன ஐக்கான உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா அதுலேயும் அந்த டாஸ்க் மேனேஜர்னு இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ்ட் ஃபைல்ஸ்னு இருக்கும். பேசிக்காக அது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அது எல்லாமே ரேமில் பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரின்ற ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அதான் நீங்கள்
நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அது ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு காமன் ஐடியா அபவுட் இந்த கேஷ் இன் ஜென்ரல்னு வச்சுக்கலாம். பட் ஏஐ ஸ்பெசிஃபிக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன வித்தியாசங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஜென்ரேட்டிவ் அப்ளிகேஷன் நீங்கள் ப்ரொடக்ஷனுக்குலாம் மூவ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த வைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோக்கன் காஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணோன்னு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் இனிஷியேட் ஆனாலுமே லைக் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டோக்கன் பட்ஜெட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பட்ஜெட்குள்ளே மட்டும் தான் லைக் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு ஏஐ இன்ஜினியரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த டோக்கனை எவ்வளோ ஆப்டிமைஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் தான் நம்ம திங்க் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இந்த கேஷிங்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சினாரியோ மாதிரி சொல்கிறேன் லைக் எங்கெல்லாம் நமக்கு காஸ்ட் அங்கே இன்கர் ஆகும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு வயசாக நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்புட் டோக்கன் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டோக்கன் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா per மில்லியனுக்கு லைக் இவ்வளோ இன்புட் டோக்கன்ஸ்க்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல லைக் லெட்ஸ் சே இப்போ கிளவுடோட ஓப்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு $6.25 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவுட்புட் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து $25 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஐடியாவில் லைக் எந்த ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே இன்புட் இஸ் டு அவுட்புட் டோக்கன் பார்த்தீங்கன்னா லைக் 1:5 இல்லை 1:6 ஸோ அந்த ரேஞ்சில் தான் வச்சிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 1:3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் டோக்கன் நீங்கள் அந்த எல்எல்எம்க்கு என்ன ஒரு இன்புட் கொடுக்குறீங்க ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணி ஒரு காஸ்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த எல்எல்எம் உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அண்ட் இதை வச்சு தான் நம்ம முடிஞ்சளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரேக் பேஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இந்த சிமாண்டிக் கேஷிங் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரேக்னா என்னன்னு தெரியல அண்ட் அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் இல்லைனா நான் இதுக்காகவே ஒரு டெடிகேட்டட் ஒரு பிளேலிஸ்ட் ஃபுல்லாக என் டு வென் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அது ஃபுல்லாமே செக் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் லைக் எங்கெல்லாம் உங்களுக்கு அதை வச்சு ஆப்டிமைஸ் பண்ண முடியும்ட்டு. ஸோ இப்போ ஒரு சிம்பிளான சினாரியோ மாதிரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்விக்கி மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு Q&A சாட் பாட் மாதிரி பண்ணுறீங்க. அதாவது இந்த ரேக் பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க லைக் அதாவது ஐ வாண்ட் மை ரீஃபண்ட் அப்படின்ட்டு. இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதுக்காகவே ஒரு கஸ்டமர் கேர் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சாட்டை பேஸ் பண்ணிவிட்டு உங்களோட அந்த கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. பட் இப்போ ஃபுல்லாமே லைக் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் இல்லாட்டி இந்த ரேக் பேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் அப் டு டேட்டில் நீங்கள் ஸ்விக்கியை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன் மாதிரி ஃபீல் தான் இருக்கும். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஏஐ வச்சு தான் ஃபுல்லாமே உங்கள் சப்போர்ட் குவரிஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதனால தான் நான் இந்த ஸ்விக்கி எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணேன். பிகாஸ் நான் இப்போ தான் ரீசெண்டாக அது கஸ்டமர் கேரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகே இது ஃபுல்லாமே ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் நம்ம கூட இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஸ்விக்கி மாதிரி கம்பெனி எப்படி இந்த மாதிரி ஏஐ அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷன் ரெடியாக ஸ்கேலபிளா பண்றதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் மாதிரி நம்ம இங்க திங்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் ஐ வாண்ட் மை ரீஃபண்ட் அப்படின்னா ஸோ இதுக்கேற்ற மாதிரி லைக் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஒரு வெக்டர் டிபியில் ஸ்டோர் ஆயிருக்குன்ட்டு. ஸோ அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அந்த சங்க்ஸ்லாம் ரிட்ரீவ் ஆகிட்டு அரௌண்ட் லைக் ஒரு 1000 டோக்கன்ஸ்க்கு உங்களுக்கு இன்புட் டோக்கனாக சென்ட் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எல்எல்எம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டோக்கன்ஸ்ல உங்களுக்கு வந்து அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குதுன்னு திங்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இந்த கிளவுடோட இந்த ஓப்பஸ் மாடலோட அந்த ப்ரைசிங்கே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் கிடைக்கிறதுக்காக. அண்ட் ஆன் ஆவரேஜ் டெய்லி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஒரு 1000 queries இந்த மாதிரி இந்த சிஸ்டம்க்கு நமக்கு வந்து ரவுட் ஆகுதுன்னு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல லைக் இந்த இன்புட் டோக்கனோட காஸ்ட்டும் லைக் அது எவ்வளோ டோக்கன்ஸ் ஆகுது அண்ட் அதே மாதிரி அவுட்புட் டோக்கனோட காஸ்ட்டும் அண்ட் அது எவ்வளோ டோக்கன்ஸ் ஆகுது இன்டூ எவ்வளோ query நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆன் ஆவரேஜ் அதை மட்டும் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்புட் டோக்கனோட காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா $6.25 ஆகும் அண்ட் அதே மாதிரி அவுட்புட் டோக்கன் பார்த்தீங்கன்னா $2.50 ஆகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1000 ஆவரேஜ் query per day கேட்குறான்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.75 வருதுன்னு திங்க் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒரு கொஸ்டின் லைக் ஐ வாண்ட் மை ரீஃபண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜாக லைக் ஒரு 1000 பேர் கேட்குறாங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் பர் டேக்கு. ஸோ ஸ்விக்கிக்கு சார்ஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா லைக் $8.75 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 850 இல்லை 820 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்க பர் டே ஆகுதுன்ட்டு. இப்போ இன்னொரு யூசர் லைக் லெட்ஸ் சே லைக் வேற ஒரு ஃப்ரேம் ஆஃப் கொஸ்டின் மாதிரி கேட்குறாங்கன்ட்டு. லைக் இந்த இடத்துல ஐ வாண்ட் மை ரீஃபண்டுக்கு பதிலாக ஐ வாண்ட் மை மணி பேக் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே சிமிலரான கொஸ்டின் தான். லைக் மீனிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகல. இந்த இடத்துல ஐ வாண்ட் மை ரீஃபண்ட்னு கேட்குறாங்க அதாவது என் காசை திருப்பி கொடுன்ட்டு. அதே மாதிரி ஐ வாண்ட் மை மணி பேங்க் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இப்போ ஏஐ யூஸ் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் குவரிஸ்ல ஹேண்டில் ஆகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி கொஸ்டினை வந்து இன்னொரு 1000 பேர் கேட்குறாங்கன்னா திருப்பி ஸ்விக்கிக்கு பார்த்தீங்கன்னா லைக் $8.75 வரைக்கும் லைக் உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜென்ரலான கேஷிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ட் டு வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரிங் மேட்சிங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த கேஷிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் மை ரீஃபண்ட் அப்படின்ட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஏஐ பைப்லைனில் போய் ரிட்டர்ன் ஆன உடனே அது ஒரு கேஷ்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் queryக்கு மட்டும் சார்ஜ் ஆயிருக்கும். செகண்ட் query எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெடியூஸ்ல இருக்கும். ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து ஐ வாண்ட் மை மணி பேக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் மேட்சிங் இந்த இடத்துல அது ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல திருப்பி அது எல்எல்எம் போய் கால் பண்ணிட்டு வரும். அண்ட் இந்த இடத்துல நான் திருப்பி இங்கே ரீஃப்ரேஸ் பண்ணி கேட்குறேன் ஐ நீட் மை மணி பேக் அப்படின்ட்டு.
இங்கேயுமே ஆல்மோஸ்ட் சேம் கான்டெக்ட் தான், பட் ஜஸ்ட் அந்த வேர்டை மட்டும் அங்கே ட்வீக் பண்ணியிருக்கேன். ஜென்ரலான கேஷிங்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஹேண்டில் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சிமாண்டிக் கேஷிங்னு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் கிரேடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ தான் அவங்க ரீஃப்ரேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த காஸ்ட் ஆப்டிமலாக வச்சுட்டு அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாகவே நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த சிமாண்டிக் கேஷிங் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆன சம்மரி மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக யூஸ் பண்ணுற இந்த கேஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் மேட்சிங் இருந்தால் மட்டும்தான், அதாவது அந்த வேர்ட் வைஸ்ல அந்த கேரக்டர் வைஸ் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான மேட்சா இருந்தா மட்டும்தான் அந்த கேஷிங்ல ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். வேற லைட்டா நீங்க ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களோ இல்லாட்டி அந்த ரீஃப்ரேஸ் பண்ணி கேட்குறீங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ஜென்ரல் கேஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு அந்த சிமாண்டிக் கேஷிங் வருது. ஸோ இந்த சிமாண்டிக் இந்த ஒரு வேர்டுக்கான மீனிங்கே பார்த்தீங்கன்னா சிமிலர், அதை தான் இங்க சொல்ல வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் மை ரீஃபண்ட், ஐ வாண்ட் மை மணி பேக், ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலரான சென்டென்சஸ். ஸோ அதனால தான் இந்த இடத்துல சிமாண்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக போயிட்டு எப்படி கோட் வைஸாக இப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ஒரு அப்ளிகேஷன் உள்ள எப்படிலாம் இன்டெகிரேட் பண்ணலாம், ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இல்லை வேறு ஏதாவது இன்புட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென் சியர்ஸ், பாய்.